நான் வரல. என்ன சார், நான் ஒரு எலெக்ஷன் பண்றேன், என்னுடைய 2,05,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு தெரியுமா மிஸ்டர் ஸ்டாலின்? சில பேர் சொல்ல என்ன மிஸ்டர் ஸ்டாலின் நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது. இஸ் a human being. I say, நான் எப்படி பறந்து வளர்ந்தேன், நீ எப்படி பறந்து வளர்ந்த, நான் யாரு, எப்படி சம்பாரிச்சேன் அப்படின்னு உள்ள போனோம்னா என்ன ஆகும் நிலைமை? கஷ்டப்பட்டு தெருவில் இருங்க வர்றோம். அப்படி இருக்க போகும்போது ஒரு ஆள் செத்துருக்க டிஎம்கே உன்னுடைய பார்ட்டிக்காரன் சொல்றான், அவன் டையிங் டிக்ளரேஷன்ல ஒரு பய வந்து பார்க்கல. இட் இஸ் a strong message to the entire members of all the DMK party. ஏரியாவே தெரியும். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்றும் விவகாரத்தில் ஆளும் அரசின் மீது குற்றம் சாட்டி திமுகவை சேர்ந்த பூரணச்சந்திரன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அவர் மீது திமுகவினரே சில அவதூறுகளை அள்ளி வீசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இறந்தவரை கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கூட எட்டி பார்க்கவில்லை என்ற ஆதங்கத்திலும் ஆளும் அரசை மிக கடுமையாக சாடியிருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல். நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் தீபத்தூணில் தீபமேற்றாமல் உத்தரவிட்ட நீதிபதி மீது அவதூறு வார்த்தைகளை அள்ளி வீசிய திமுகவினருக்கு கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி என்ற அனுபவத்தில் பூரணச்சந்திரனின் வாக்குமூலம் எந்த அழுத்தத்திற்கும் உள்ளானது அல்ல எனவும் கூறியுள்ளார். இங்க அதே கட்சியில இருக்கிறாங்க, விரோதிய மாதிரி பார்த்து ஒரு பயம் இங்க வரல பாரு. ஒரு பயம் அந்த சிஎம் வீட்டுல இருந்து ஒரு ஆள், சிஎம் வீட்டுல இருந்து ஒரே ஒரு ஆள். கர்டிசி மனித பிறவிக்கு ஒரு டிஎம்கே நம்ம சொல்றோம், இவங்கெல்லாம் சொல்றது இல்லை, அவருடைய வாக்குல இருந்து வருது. ஐ பிலீவ் தி வெர்ஷன். அந்த டிக்ளரேஷன் டையிங் டிக்ளரேஷன் ஐ ட்ரஸ்ட் இட். ரொம்ப 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 அன்இன்ஃப்ளூயன்ஸ்டு, ரொம்ப பொறுமையா பேசுற, நிதானமா இருக்காரு, முகம் தெளிவா இருக்கு. ஆடியோவில் கூறப்பட்டதை போல அவரது இறப்பிற்கு முழு காரணமான ஆளும் அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது அவரது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை வழக்கு பதியுமா எனவும் வினவியுள்ளார். மேலும் அடுத்த தேர்தலில் ஸ்டாலினை தோற்கடிக்க முழு உழைப்பையும் செய்வேன் எனவும் கொந்தளித்துள்ளார். கலைஞர் கருணாநிதி அது ஸ்டாலின் வந்து நின்னா கண்டிப்பா போட்டு போட மாட்டேன், அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையா நான் உழைக்கணும்னு இருக்கு. இன்ன வரைக்கும் என்ன எலெக்ஷன்ல வரக்கூடாதுன்னு நினைச்சேன். எலெக்ஷன்னா இது மாதிரிலாம் உள்ள இப்போ பொலிட்டிக்கலா இந்த பையன் பார்க்க போகும்போது 3 பார்க்கிறேன். தெய்வத்தின் சத்தியம் சத்தியம். இதுல யாராவது ஒரு ஆள் நாளை இன்னைக்கு பிறகோ இதுக்கு முன்னாடியோ அந்த டெத்துக்கு காரணமான கலைஞர் மாதிரி எவனாவது பேசியிருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட ஜென்மங்கள் யாரெல்லாம் பேஸ் பான்மா, ஆங்கிலத்தில் பகைவர் மொழியில பேஸ் பான்மாங்க, ரொம்ப கீழ்த்தரமான பிறந்த பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும். அதுக்காக நான் இங்க வரல. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் இல்லை, கீழ்த்தரமாகவும் தவறி பிறந்தவர்கள் அவங்களால தான் இந்த காரணத்தை சொல்ல முடியும். ரொம்ப கடுமையா நான் சொல்றேன், வார்த்தை அடிவகத்திலிருந்து வருது, கஷ்டப்படுறேன். பியூர் ரொம்ப ரொம்ப நியாயமான பையன். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் இருந்து 10 லட்சம் ரூபாயை வாரி கொடுத்த இந்த அரசு தன் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இறந்ததற்கு எட்டி கூட பார்க்காததற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசு இந்து விரோத அரசாக செயல்படுவதைக் கண்டு மதுரை மக்கள் எவ்வாறு கொந்தளித்து வருகிறார்களோ அதே கொந்தளிப்பு அவரது வார்த்தைகளிலும் வெளிப்பட்டுள்ளது. இனியும் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இந்து மக்கள் கோவிலுக்கே செல்லக்கூடாது என்ற சட்டத்தையும் திமுக விதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்கள் இணையவாசிகள். சிந்தியுங்கள் மக்களை.